ஃப்ரெண்ட்ஸ், கைனிக்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கி கெவுருன்றேன் கீரை வேறு வேர்ச்சனில் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தா இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. நான் அன்றைக்கி கீரை விரைச்சிட்டு போனதோட சரி, கீரை விரைக்கும் போது சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ மழை வர மாரி இருக்குது, மானம் மப்பாக இருக்குது, இறக்கி தேவலடா, ஈரம் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் தம்பி ஈரம் இருக்காதுன்னு சொல்லிட்டு விரைச்சி கொஞ்சம் நேரம் பொறுத்து விதெல்லாம் மேலே தெரியுதுமா, காஞ்ச மாரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக பாய்ச்சிட்டு வந்துட்டுக்கிறான். நான் சொல்லி என் பேச்சு கேட்கல அவன். சரி, இவன் எதனா பண்ணட்டும், நம்ம சொல்கிற பிறகு பேச்சு மீறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு மாட்டை ஓட்டின்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அன்றைக்கி நைட்டே செம மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி நின்று போச்சு. அப்படியே ஒரு பக்கமாக அந்த விதை அடிச்சுன்னு போயிட்டுக்குது எல்லாம் வெள்ளத்தில். அதுவும் இல்லாத இது மேட்டில் நல்லா கொஞ்சம் மேடுகிற இடத்த தான் விரைச்சோம். ஏன்னா தண்ணி தேங்குற இடத்தெல்லாம் கீரை விரைச்சா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நின்னா அப்படியே சுத்தமாக அழுகிடும். உங்களுக்கு தெரியும் கீரை விரைச்சவங்களுக்கு. அதால் மேட்டுப்பாரியாக தான் விரைச்சா அந்த தண்ணி நிற்கவே இங்கே கீழே பள்ளத்தில் இறங்கி போயிட்டுக்குது. அதில் பாதி விதைங்க அடிச்சும் போயிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறேன், என் கண்ணுக்கு ஒன்று கூட தெரியல. ஆனாலும் நம்பிக்கையில் நானும் இப்போ கொஞ்சம் இருத்தனை மாரிக்குது. அதால் வராது பழகுது விதை முளைச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக அப்படியே இதுவாக ஊறுற அளவுக்கு கொஞ்சம் இறச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விதை காலையில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 5 நாளாவது. இன்னும் ஒன்று கூட 3ஆம் நாளே தெரியும் நமக்கு கீரை முளையிறது. இது வரையிலும் விதை தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளாட்டுக்கார பிள்ளைங்க வெள்ளாமல் வீடு வராதுன்னு சொல்லிட்டு. பெரியவங்க பேச்சு எப்பயுமே கேட்கணும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அவன் கேட்காம விட்டுட்டு இப்போ கஷ்டப்பட்டுனுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயிங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.